அதனால தான் நம்ம மனசு எங்க வைக்கணும், முக்கியம் கர்த்தர் நம்ம மனசு எங்க வைக்கணும், மேல போறதுக்காக. மேல போய் எப்படி இருக்கணும், மேலானது மேல நம்பிக்கை வைக்கணும், மேலானதை தேடணும். இந்த மத்த சொன்ன மாதிரி என்ன 6:20 அங்க பரலோகத்துல நம்ம என்ன பண்ணணும், பொக்கிஷத்தை என்ன பண்ணணுமாமா, சேர்த்து வச்சுக்கோணுமாமா. எந்தக்கு நான் போற இடம் அங்க காப்பாற்றி எப்ப போலாம் தெரியாது. ஒரு சமயம் இயேசுக்கு வந்தாரு நினைச்சுக்கா, இப்பயே நான் போயிடலாம் தெரியாது. அது பண்ணிச்சா சரி, பேசினது வரல, இந்த ராத்திரிக்கு போகுமா என்னமோ நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம கர்த்தர் எப்போ நம்ம கூப்பிடுவார் நமக்கு தெரியுமா, தெரியாது. அதனால எப்ப எப்படி இருக்கணும், அங்க போறதுக்காக நம்ம ஆயுத்தமா இருக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. எதுனா கர்த்தரோட வசனம் கிளாஸ் சொல்லுது பாருங்க. 1வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, எதுனால நம்ம மேலானது தேடணும், மேலானது மனசு வைக்கணும், எதுனால நம்ம மேல நம்ம பொக்கிஷத்தை என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணுமோ, நம்ம இந்த வசனத்துல இருந்து காரணத்தையும் நான் பார்க்க போறேன் இன்னைக்கு காலையில் நேரத்துல. 2 கொரிந்தியர் 5:1-2 பேசுங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-2 வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 இங்க என்ன சொல்றாரு வாசிங்க. பூமிக்கு இருக்கிற கூடாரமாகிய இந்த கூடாரமாகிய நம்மளுடைய வீடு அழிந்து போனாலும் அங்க நிறுத்துங்க. இப்படி பாருங்க என்ன சொல்ல பார்த்தோன்னா, இந்த பூமி மேல இருக்கிற நம்ம வீடான கூடாரம் என்னாவதாமா, அது அழிந்து போதாமா. எந்த இந்த பூமி மேல இருக்கிற வீடு எது, கூடாரம் எது சொல்லுங்க, நம்மளுடைய சரீரம். இது என்னன்னு சொல்றாங்க, என்ன சொல்லுது இந்த குடாரம், இது என்ன சொல்லுது, இந்த சரீரத்தைய குடாரமாமா. குடாரம் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கு, குடாரம்ங்கிறது டென்ட் எப்பவும் இருக்கிறதா, டெம்பரவரியா பர்மனண்டா, அவசரத்துக்கு போட்டுக்குவாங்க டென்ட் இல்லைங்களா. டென்ட் பார்த்துருக்கீங்களா, அவசரம் இருக்கிறது வேலைக்கார மிலிட்ரிக்காரா இருந்தாலும் சரி, ராணுவங்க, நம்ம கிட்ட அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க வனக்காட்டுக்குள்ள போறவங்க எல்லாம் பண்ணுவாங்க, போட்டுக்குவாங்க மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சது. புரியுது என்ன சொல்றது. அதே மாதிரி இந்த சரீரத்தை எதோட அனுப்பிச்சு சொல்றாரு, குடாரத்தோட சொல்றாரு. அப்படின்னா இது என்ன குடாரம், குடாரம்னா என்ன, கொஞ்ச நாளைக்கு இதுல இருக்கிறதுக்காக தேவன் கொடுத்த குடாரம் தான் இந்த சரீரம். இந்த குடாரம் ரகரகமான சைஸில் இருக்கலாம், கலர்ல இருக்கலாம், சின்ன குடாரமா இருக்கலாம், பெரிய குடாரமா இருக்கலாம், அகலமான குடாரம் இருக்கலாம், நீட்டான குடாரம் இருக்கலாம், ஹைட்டான குடாரம் இருக்கலாம். புரியுதா சொல்றது. இந்த குடாரம் இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எதுக்காக கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக தான். கொஞ்ச நாள் எதுக்கு இருக்கிறது, அங்கிருந்து அந்த குடாரத்துக்குள்ள இருந்து கொஞ்சம் வேலை அங்க இருக்கு. அதான் குடாரத்துல என்ன, உதாரணம் கல்யாணம் ஆகும்போது கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, குடாரம் போடுவாங்க இல்லையா, டென்ட் போடுவாங்க, கல்யாணம் ஆனது எடுத்துடுவாங்க. இப்ப ராணுவங்க மிலிட்ரிக்கார என்ன பண்ணுவாங்க, குடாரத்துல போடுவாங்க, அந்த வேலை முடிஞ்சத எடுத்துடுவாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்த பிரதி மனிதனுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குது, ஒரு வேலை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வேலை சொல்லுங்க, ஒரு வேலை இருக்குது.
அந்த வேலை ஆவமுட்டு அந்த குடாரத்துல நீ என்ன பண்ணுவேன்? இருக்கணும். அர்த்தம் முடிஞ்சா? அந்த வேலை ஆஞ்சது என்னவா? குடாரத்தை விட்டுட்டு விட்டுட்டு போக வேண்டிய, இங்கே விட்டுட்டு போக வேண்டியதுதான். தூக்கிட்டு போக முடியாது. நம்ம எவ்வளோ அழகா இருந்தாலும், எவ்வளோ பலமா இருந்தாலும், எவ்வளோ சரி, எவ்வளோ எதா இருந்தாலும் சரி, அந்த சரீரத்தை என்ன அவனை விட்டுட்டு போக வேண்டியதுதான். யாருமே எடுத்துட்டு போறதில்ல. அப்படின்னு அஸ்லானது என்ன தெரியுமா? இந்த மேல தெரிய சரீரம் கிடையாது. நீனா நீ யாரு? நீ மேல தெரியல இந்த என்ன இந்த இமேஜ் மேல தெரியிருந்தா என்ன சொல்ல தமிழ்ல, இந்த உருவம் கிடையாது. நீ யாரு? உள்ளுக்கு இருக்கிற ஆவி ஆத்மா. அதான் அசலானது. நீ புரியுதா? இன்னொன்னு யோசனை பண்ணணும். உள்ளுக்கு இருக்கிற ஆவி ஆத்மா இல்லாட்டி ஆவி உயிர் எதைத்தே சொல்லுதோ, எதை ஃபீல் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேல இருக்கிற சரீரம் என்ன ஆகுது? என்ன சொல்லுவாங்க? அதையா ஸ்பந்திச்சது. ஸ்பந்திச்சுன்னு சொல்லுவாங்க, ரியாக்ட் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? மனசுல அழுவோன்னு நினைச்சா அழுவலாம், சிரிக்கோன்னு நினைச்சா இது சரீரத்துக்கு இருக்குது. அது அந்த வேலை. இந்த கையை நான் அடிக்கோன்னு மனசுல நினைச்சாக்க என்ன பண்ணுவேன்? கையில அப்படியே உள்ளுக்கிற ஆவி ஆத்மா. முக்கியமா ஆவி. ஆவினா பிராணம். பிராணம்னா ஆவி தானே. ஆவி ஏது நிர்ணயம் பண்ணதோ அது சரீரம் செய். சரீரம் சும்மாதான். அடிக்க சொன்ன அடிக்கி, கம்முக்கு சொன்ன கம்முன்னு இருக்குது. அது உள்ளுக்கு அசலாந்து யாரு? நானு அசலாந்து யாரு? நானு ஆவி ஆத்மா. வேணும் மனிதன் என்ன பண்றான்? எப்போ எதுக்கோசம் என்ன நினைச்சுக்கிறான்? இதுதான் பர்மனெண்ட். தெரியுமா? எது பர்மனெண்ட்? மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறான் இதுதான் பர்மனெண்ட். எப்பவும் இருக்கிறது இதுதான். அதுக்கு என்ன பண்றான்? காலையில் சாயந்தரம் மட்டும் இதுக்காகதான் யோசனை பண்றான். இதுக்காகதான் என்னென்னமோ பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும். எப்போ யோசனை இது பத்தி என்ன சாப்பிடணும், என்ன இதுக்காக போடுக்கணும், இதுக்கு எப்படி சுகம் வைக்கிறதுக்காக எப்பேற்பட்ட நிலைமை சுகப்படணும், எப்ப இந்த சரீரத்தை என்ன பண்ணுது சந்தோஷப்படுத்தணும் நோக்கத்தோட தான் மனிதன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியறது இல்லை, ஒரு நாள் இந்த குடாரத்தை என்ன பண்ணணும்? விட்டடிச்சிட்டு போயிடணும். எதனாலனா இது மண்ணில் இருந்து வந்தது, இது மண்ணுக்கு போயிட வேண்டியதுதான். பிரிய சகோதரி சகோதரன், அதுல கர்த்தருக்கு தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அவர் வச்சனம் மூலயமா அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகம் இந்த உலகம் வந்தது எது தெரியுமா? அது மாதிரி பரலோகம் ஒன்று இருக்குன்னு சொல்றதுக்காக வந்தாரு. பரலோகத்துல தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு வந்தார். அவர் தான் உன்னை படித்த தேவன் சொல்றதுக்கு வந்தார். அவரு அது வெளிப்படுத்தி என்ன பண்ணாரு? திரும்பி அங்கக்கே போயிட்டாரு. பிரிய சகோதரி சகோதரன், இந்த உலகம்ங்கிறது எப்பவும் இருக்க போறது கிடையாது. இந்த சத்தியத்தை நம்ம எப்ப அறிகிறோமோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சரீர சம்பந்தமான விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம்? யோசனை பண்ண மாட்டோம். இங்க அப்போ பால் அதான் சொல்றாரு. என்ன பூமி இருக்கிற இந்த குடாரத்தை என்ன பண்ணானு விட்டடிச்சிட்டு போவான். இது குடாரம். இது என்ன பண்ணாமா பாருங்க? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்ம வீடு என்ன அழிஞ்சு போனாலும், இது அழிஞ்சு போறது என்னமா நான் என்ன ஆகுது? அழிஞ்சு போறது இந்த கூடாரம். அது ஒரு விஷயம் சொல்றாரு, இது அழிஞ்சு போறதுதான். வேணால நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு நித்தியமான ஒரு குடாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காராமா? நிவாசியா ஆயத்தம் பண்றாராமா. ஹல்லேலூயா. புரியுதா? விசுவாசிக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பின தைரியம் என்ன தெரியுமா? யாரையும் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் கூட வாழ்றாங்களோ அவரோட நம்பிக்கை ஆசை என்ன தெரியுமா? இந்த குடாரத்தை நான் விட்டடிச்சுட்டா எனக்காக கர்த்தர் என்ன பண்றாங்க? நித்தியம் இருக்கிற ஒரு குடாரத்தை என்ன பண்றாரு? வீட்டு என்ன படி மாதிரி வாசி. பூமிக்குரிய கூடாரமாகிய
நம்முடைய வீடு அழிந்து போனாலும் ஆ, தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத கைவேலை அல்லாத நித்திய வீடு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? அது இருக்குதா? கையால செய்யப்படாத நித்தியம். ஒரு நித்தியமான வீட்டிய வீடாமா குடாரம் சொல்லலங்க. ஏன்னா வீடு நித்தியமான வீட்டிய ஒன்னு கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன பண்றாமா? கட்டுறாராமா. அதான் இருக்குது வச்சனத்துல. பரலோகத்துல நித்தியமான ஒரு வீடு அங்க கட்டுறாரு. அர்த்தம்? இது குடாரம். இந்த பூமி மேல இருக்கிறது நம்ம என்ன குடாரம். பரலோகத்துல கர்த்தர் என்ன கட்டுறாரு? நித்தியமான ஒரு வீட்டை கட்டுறாரு. இது குடாரம், அங்க இருக்குது என்ன நித்தியம். வீடு. குடாரத்துக்கு வீட்டுக்கு என்ன? இது வீடு, பில்டிங் இருக்குது. இது என்ன உலகத்தை பார்த்தா இது பர்மனன்ட் கணக்கு. குடாரம்ங்கிறது டெம்பரவரி. அப்படின்னா இந்த சரீரம் எல்லாம் என்ன டெம்பரவரி. இந்த டெம்பரவரி குடாரத்துக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தா நம்ம பர்மனன்ட் வீட்டுக்கு என்ன ஆகுது? போக முடியாது. அந்த பர்மனன்ட் வீடு எங்க இருக்குது? எங்க இருக்குது? பரலோகம். இங்க இருக்குதா பரலோகத்துல இருக்குதா? பரலோகத்துல. பரலோகத்துல இருக்குதாமா. அது கையால கட்டப்படுறது இல்ல. இந்த உலகங்கள்ல கையால கட்டப்படுறது. பரலோகத்துல இருக்குது கையால கட்ட. அது நித்தியமானது. அதனால்தான் ஒரு விசுவாசி அர்த்தம் புரிஞ்சா மரணத்துக்கு பயப்பட மாட்டான். எனக்கு தெரியுமா? விசுவாசிக்கு மரணம் என்ன சொல்லுங்க? மரணம் அர்த்தம் என்ன? புரியல நான் சொன்னது? உலகத்தை மரணம் என்ன? சரி. ஒரு மனிதன் உயிர் போயிருச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. அதே விசுவாசியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அவன் நித்ரா அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. உலகத்தை வேற பாருங்கன்னா அவன் செத்து போயிட்டானோ இல்லை மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. விசுவாசினாக்கு என்ன சொன்னா அவரு நித்ரா அடைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் சரி. இப்ப நான் விசுவாசிக்குள்ள இருந்த இந்த நாம் நம்மளோட உயிர் ஆத்மா ஆவி இந்த சரீரத்தை விட்டு அடிச்சுட்டு அது பண்ணிச்சா போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நித்ரா அடைஞ்சிட்டா. இது எனக்கு என்ன? நம்மள ஆவி ஆத்மா நம்மள இந்த சரீரத்தை விட்டு அடிச்சுட்டு போறதைய என்ன சொல்லுவாங்க? என்ன புரிஞ்சுக்கணும்? நல்லா ஆலோசனை பண்ணுங்க. இது எனக்கு என்ன? குடாரம். குடாரத்தை என்ன பண்ணானு விட்டடிச்சிட்டு அசலான வீட்டுக்கு நான் போயிட்டேன். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா மனிதனோக்கா அப்படின்னா நான் விசுவாசியோட மரணமா இருக்கட்டும் நித்ரை அடையதா இருக்கட்டும் என்ன ஒரு வீடு விட்டு அடிச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போற மாதிரிதான். அது துக்கமான காரியமா சந்தோஷமான காரியமா? இப்ப கலவணும். ஹல்லேலூயா. அதனால விசுவாசி எடுத்து போனா அளவு மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதனால பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு புரியுதா? நீ உடம்பு குடிச்சுன்னு இருக்கிற குடிச்சு என்ன ஆகுது? பழசாயிட்டு வரும்போது என்ன பண்ற? ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டேன், இங்க வந்துட்டேன். இங்க சந்தோஷமா துக்கமா? நீ சந்தோஷமா 10 பேர் கூப்பிட்டு என்ன பண்றதுக்கு ஓப்பனிங்க்கு இருந்து பண்றே இல்லையா? அது மாதிரிதான். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசிக்க மரணம்ங்கிறது என்ன? ஒரு குடாரத்தை விட்டு அடிச்சோன்னா அசலான வீட்டுக்கு போறதா, வீடு மாதிரி வீடு போறதா. இந்த நம்பிக்கை இருந்துச்சுனாக்க நீ என்ன பண்ண மாட்ட? மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். அப்படின்னா நித்ரா அடைக்கு பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? என்ன கொடுக்கறதுக்கு? எந்த மனிதனத்தை மரணத்துக்கு பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மரணத்தைய என்ன பண்ணாரு? தோக்கடிச்சு ஜெயிச்சு
மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கோசரம் தான் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு? அந்த கல்வாரத்துல மரித்து அடக்கமான 3வது நாள் என்ன பண்ணாரு? மரணத்தைய ஜெயித்து எந்திரிச்சார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மரணத்தை ஜெயிச்சவங்க யாருமே இல்ல. இல்ல. அது எத்தனை பேர்ச்சி என்ன பண்ணிருக்கிறாங்க? எத்தனை மரண எல்லா ஜனத்தையும் என்ன பண்ணிருக்கிறாங்க? நாசம் பண்ணிருக்காங்க. தப்பா எத்தனோ பெரிய பெரிய இந்த உலகத்தையும் ஜெயிச்சாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் தெரியுமா உங்களுக்கு காலத்துக்கு? மகா அலெக்சாண்டர் அவர் உலகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டார். எத்தனை வயசுல? 30 வயசுலயே உலகத்தையும் ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சாமா சமுதிரக்கிட்ட நின்று சின்னாராமா, நின்று சமுதிரக்கிட்ட பேசினாராமா. என்ன சமுதிரமா, நீயும் கூட ஒரு ராஜ்யமா இருந்தா என்ன பண்ணிருப்ப? உனையானு ஜெயிச்சிருப்ப நான் அப்படின்னாராமா. என்னடா அப்ப என்ன ராஜ்யம் இல்ல உலகத்து மேல? அப்பேற்பட்ட மகா அலெக்சாண்டர் மகா வீரன் என்ன பண்ணாரு? சின்ன ஒரு கொசு கடிச்சு செத்து போயிட்டார். ஒரு சின்ன கொசு கடி வந்து மலேரியா வந்து செத்து போயிட்டாரு. மரணத்தை ஜெயிச்சாரா? பெரிய பெரியவங்க இருக்கிறாங்க. வீரர்னா வீரர் வேணா மரணத்தை ஜெயிச்சிங்க. ஒரே ஒருத்தன் மரணத்தை ஜெயிச்சுட்டு யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் வந்ததே மரணத்துக்கா, மரணம் அடையிருக்காத வந்தார் அவரு. அது வந்துச்சா? அவர் வந்த எதுக்காக? மரணம் அடி இருக்குதா? எந்தக்கு மரணம் ஏறும்? எந்த மரணமைத்தே மனித உலகத்தையே அது வந்துச்சா பயம் காட்டிட்டு இருக்குதோ பாருங்க. மரண பயம் இல்லாத யாரும் இருக்காங்களா இந்த உலகத்துல? கொஞ்சம் பேருக்கு அந்த வார்த்தைன்னு சொன்னாவே பயம் வந்துடு, காய்ச்சல் வந்துடு இல்லையா? மரணத்தை பத்தி பேசுற விட மாட்டாங்க யாருமே இல்லைங்களா? அது மரணத்தை பத்தி பேசுறோம்னு நினைச்சுக்கா அவங்க என்ன கொஞ்சம் பேருக்கு இந்த கருத்து பேசக்கூடாது அப்படின்றாங்க. நல்லதான். எதுக்கு? மரண பயம். அதுக்காக நம்மளுக்கே இல்ல, மகா பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர்களுக்கு இன்னும் அவங்களுக்கு என்ன தாசி இருக்குது மரண பயம். அது என்ன ஜெட் கேட்டகரி, ஒய் கேட்டகரி, எத்தனை கேட்டகரி செக்யூரிட்டி அவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்குது இல்லைங்களா? ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. யாருக்கு? ஒருத்தனுக்காக ஒரு நாளைக்கு. எதுக்கு? அவ்வளவு மரண பயம் இருக்குது அவங்களுக்குள்ள. மரண பயம் இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. அவ்வளவு பயம். அதே மாதிரி மரண வேதனை கூட பயங்கரமானது. என்ன மரண இந்த உலகத்துல எது வேதனை இருக்குதுன்னா எந்த வேதனை தெரியுமா? மரண வேதனை. அதனால மரணத்துக்கு போறக்கு மனிதன் நடுங்குறான். மரணம் என்ன? நடுங்குறான் மனுஷன். வேணா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எந்த வேலை தெரியுமா? அந்த மரண வேதனையாம ருச்சி பார்க்கறக்காம. எவ்வளவு தைரியம் இருந்தா மரணத்தை ருச்சி பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குதா யாராசி உலகத்துல? யாராசிக்கு மரணத்தை ருச்சி பார்க்கறதுக்கு வச்சனம் இருக்குது. வச்சனம் பார்க்கல. எபிரியர் 2வது அதிகாரம், எபிரியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு மரணத்தை ருச்சி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். போதும். கர்த்தராகிய தேவன் அப்புறம் இயேசு கிறிஸ்து பிரதி மனிதனுக்காகவாமா. அதான் இருக்குதுங்க. ஒரு மனிதனுக்காக. அது நீ யாரா இருக்கு உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்காக என்ன பண்ணாரு கர்த்தர்? இயேசுநாதர் வந்தது கேளுங்க ஜாக்கிரதையா. ஏதோ ஒரு மனிதனுக்காகவோ
ஒரு தேசத்துக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ ஒரு மதத்துக்காகவோ ஏசுநாதரு வரல. ஏசுநாதர் வந்தது யாருக்காக? ஒரு மனிதனுக்காக. என்ன அவருக்காமா? மரணத்தையே ருச்சி பார்க்கறக்காமா. இங்க விஷம் இருக்குது, ருச்சி பார்க்க பார்ப்பீங்களா? பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவின் என்ன இருக்குது? மரணம் இருக்குது. மரணத்தை என்ன பண்ணாரு அவரு? ருச்சி பார்த்தாராமா. ருச்சி பார்க்கறத இல்ல, மரணத்தை எதிர்க்குன்னு என்ன பண்ணாரு சொன்ன? எது சொல்றான்னு எதிர்கொண்டவரா இருக்கிறார் அவரு. அதனால இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில அவர் சிஷ்யனுக்கு என்ன பண்ணாரு? அவன் மரணத்தை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. புரியுதா? எதை பத்தி பேசினாரு? நம்ம எப்ப மரணத்தை பத்தி பேசுவோம்? நம்ம பிள்ளைங்க கிட்ட, நம்ம சிஷ்யர்கிட்ட, நம்ம தோட்டக்கிட்ட பேசுவோமா? என்ன பண்றாரு? சிஷ்யர்கள் சொல்றாரு, இப்ப நம்ம எருசலேமுக்கு போறோம், என்ன பண்ணுவாங்க? குடிச்சு ஒப்பு கொடுப்பாங்க, இது மாதிரி சிலுவை மேல போடுவாங்க, நான் மரணமாடி திரும்பி நான் போனாதால மாதிரி சொல்லிட்டு போறார். அதே மாதிரி என்ன பண்ணாரு? ஏசுநாதர் என்ன பண்ணாரு? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார்? மரணம் அடைஞ்சார் அவரு. கொஞ்சம் பேர் என்ன பண்ண, ஏசு மரணிச்சுல அந்த என்ன பண்ண அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில என்ன சொல்லுவாங்க, அதையே அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. மயக்கமாயிருச்சு அவருக்கு. மயக்கம் வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க? அவரைய அடக்கம் பண்ணா திரும்பி அவர் என்ன 3 நாள் எழுந்திரிச்சிட்டாரு. மறு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து இல்ல, வேற ஒருத்தர் சிலுவை போட்டாங்க. நல்லா பார்க்கணும். அந்த ரோமரா இருந்தாலும் சரி, அதுமே இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பதிலா வேற ஒருத்தர் சிலுவை போடணும்னு நினைச்சுக்க. அங்க இருக்கிற ரோமரு, யாஜகரு இல்லையா, அங்க இருக்க ஆச்சாரிகள், பரிசேயர், இவங்கள பைத்தியக்காரரா? ரோமா அந்த யாரு அரசரு பைத்தியக்காரனா? பேர் என்ன? பிலாத்து பைத்தியக்காரரா? ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு பிடிச்சாக்க மாடி நெக்ஸ்ட் நாள் 9 மணி முட்டு எல்லாம் பரீட்சை பார்த்தாங்க. பிரதான ஆச்சாரிய வந்தாரு. அது 2 பேர். ஃபர்ஸ்ட் கையப்பா கிட்ட வந்தார். கரையப்பா தான் ஃபர்ஸ்ட். கையப்பா அங்கிருந்து யாருக்கிட்ட போனாரு? இன்னொரு பேர் என்ன? ஏறதில்லை. இன்னொரு பிரதான யாருக்கு பேரு கையப்பா, அனனியா. அவர்கிட்ட கொண்டு போனாங்க. அங்கிருந்து பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. பிலாத்துக்கிட்ட இருந்து 70 கிட்ட கொண்டு போனாங்க. 70 மடி பிலாத்துக்கிட்ட வந்தாரு. பிலாத்து அப்படி அடிச்சு அதெல்லாம் ரகரகமா என்ன பண்ணாரு? 3 வருஷக்கா எடுத்து வந்தார் வீட்டுக்கு வெளியே. இத்தனை அது மட்டும் யாரும் சொல்லிருக்க மாட்டேங்குது. ஏசு இல்ல, வேற ஒருத்தர் சொல்லிருக்க மாட்டாங்க. ஒருத்தருமே புரியுதா சொல்றது? எந்தக்கு சொல்லணும்? இது அறிஞ்சுக்கோ நம்ம எல்லாரும். புரியுதா? ஏன்னா அது மாதிரி. 2வது, இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணார்? சிலுவையில என்ன ஆகல? சாவுல அவருக்கு என்ன மயக்கம் வந்துருச்சு. இயேசுநாதரைய 39 அடி பயங்கரமான அடி அடிச்சாங்க. இப்படி சாட்டையில. அவருடைய சரீரம் எல்லாம் என்ன ஆகுது? பேத்து போச்சு. மாம்சமெல்லாம் வந்துருச்சு. எலும்புகள் தெரியுது அப்படியே. புரியுதா? அப்படி அடிச்சாங்க. அந்த கணக்கு பார்த்தா அப்பயே என்ன வரும்? நம்ம பேர் என்ன அடிக்கும் போதே என்னவா? அவங்களுக்கு செத்து போனவங்க இருக்கிறாங்க, அங்கேயே மயக்கம் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்பா அம்மா அவர் என்ன ஒண்ணும் அவருக்கு ஆகல. நல்லா இப்படி இருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்க? அது சுயநிலவோட இருக்கிறாரு அவரு. அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாரு? அவங்க முன்னாடி காமிச்சாங்க, பார் இவருதான். என்ன பண்ணணும்? மறுபடியும் சமாஜ மந்திரம் கொண்டு போய் அவர் மேல முன்னக்கீட்டம் வச்சாங்க. காரு துப்புனாங்க. அது மடி கொண்டு வந்து மினுக்காண்ட வச்சாங்க. அப்போ அப்படிதான் நல்லா இருக்கிறார். அவர் சிலுவைய அவர் மேலேயா சமத்து வச்சாங்க. சிலுவைங்கிறது 150 கிலோ
அவ்வளோ பாரம் இருக்குமா ஒன்றும். ஏன்னா அது என்ன பெரிய கட்டம் தானே அது. அது செமட்டு எத்தனை கிலோமீட்டர் போனாரு? எரோது மன்னிக்கணும், பிலாத்து அந்த ஹால் இருந்து கொல்கோத்தா மலைக்கு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோ. நீங்க இப்போ எருசலேம் போனா நீங்க எல்லாம் கணக்கு பண்ணல. அதெல்லாம் அதாவது இப்போதைக்கு இருக்குது. 2 கிலோமீட்டர் அவள் என்ன பண்ணாரு? சிலுவை சுமந்துட்டு அவர் போனதுன்னு மெயின் ரோடு கிடையாது, நம்மளே வீதி சமானமான வீதி கிடையாது. இங்க மலை 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 கீழே இறங்கி இன்னொரு மலை இப்படி ஏறது. என்னால எருசலேம் ஏரியா, அந்த ஏரியா மொத்தம் மலை தான். எருசலேம் பட்டணமே மலை மேல கட்டுப்பட்டது. அங்க 3 மலை இருக்கு. எல்லாம் மலைக்கு தானே குட்டைங்கள் இருந்துச்சு, எல்லாம் மலைங்க குட்டைங்க அப்படி. இது மாதிரி அது என்ன பண்ண இழுத்துட்டு போனார். போய் லாஸ்ட் சிலுவை மேல போட்டாங்க. இயேசு கிறிஸ்து காலையில 9 மணிக்கு அவர் என்ன பண்ணாங்க? சிலுவை போட்டப்போ சாயந்தரம் 3 மணி வரை என்ன பண்ணார்? சிலுவை மேல வேதனை அனுபவிச்சார். 3 மணி வரை என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு அவரே உயிரிய எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி அவர் ஆத்மா என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? தலை கீழே, அது மட்டும் தலையை அவர் என்ன பண்ணல, குமியில. அப்போ ராணுவங்கள்லாம் வந்தாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. யூதர் கணக்கு பிரகாரம் ராஜஸ்தானத்துல என்ன கூடாது, இன்னொன்று பஸ்கா ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால என்ன நோம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எந்த சவம் எங்க இருக்கக்கூடாது, சிலுவை மேல இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர் திருட இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? முழங்காலி உடைச்சு என்ன பண்ணாங்க? சாவடிச்சுட்டாங்க. சாவடிச்சு சிலுவை மேல இறக்குறாங்க. அது இயேசு கிறிஸ்திய முழங்கால் அடிக்க வரும்போது என்னாச்சு? ஆல்ரெடி அவர் உயிர் இல்லை. அவருக்கு என்ன உயிர் இல்லை. பிலாத்துக்கிட்ட பார்த்து ஐயோ அவ்வளவு உயிர், அதுக்குள்ள உயிர் போயிருச்சாங்கிறாரு. இல்லை ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்னு இருக்கா, அந்த சிலுவை மீது போட்ட மனிதர் 2-3 நாளும் கூட வேதனைப்படுவாங்களாமா. நம்ம 2-3 நாளும் கூட வேதனைப்படுவாங்க. என்னன்னா உலகத்திலேயே பயங்கரமான தண்டனைனாக்கா அதுதான் சிலுவை மரணம்ங்கிறது. மாமூலா அடிக்காம கிடைக்காம ஒன்னு சிலுவை போட்டு 3-4 நாள் அது மேலேயே கடப்பாங்க. காக்காய் குருவியெல்லாம் வந்து கொண்டு என்ன கண்ணாமொழி பொடுக்கு சரீரத்துல என்ன அந்த வாசனத்துக்கு அந்த ரத்தத்துக்கு வேணா எறும்பு கிரும்புங்கெல்லாம் ஏறி பயங்கரமான வேதனைப்பட்டு சாவாங்க. சித்திரவதைப்படுவாங்க. பேருப்பட்ட பயங்கர வேதனை. பிலாத்து பார்க்கும்போது அவர் அதுக்குள்ள போயிட்டார், செத்து போயிட்டாரா? உண்மை இப்படி. அதனால என்ன பண்ண, இவர் உண்மையா செத்து போயிட்டு இல்லைன்னு பாக்குறதுக்கு என்ன பண்ண, ஈட்டு எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அலையில குத்தும்போது என்ன ஆச்சு, அது நம்ம மனிதன அவர் உறுதி மட்டும் போச்சு. அப்ப அவருக்கு இந்த ரத்தமும் உறுதித்து குத்தும் பருப்போடு பக்கத்துல குத்தன் பருப்போடு சாவாம இருப்பாங்களா அரசு? இதெல்லாம் கண்ணார பார்த்தவங்க சாட்சி சொன்னது. కాబట్టి அவர் என்ன சம்பூர்ணமா இன்னொன்னு அவர் குத்துனப்போ அவருக்கு என்ன வச்சு, ஃபர்ஸ்ட் ரத்தம் வந்துச்சு, நெக்ஸ்ட் வந்துச்சு. இங்க ஆலோசனை பண்ண விஷயம் என்னன்னாக்க, இந்த சரீரத்துல எல்லாம் ரத்தம் போனா கூட உதயத்துல என்ன இருக்கு, கொஞ்ச நாள் ரத்தம் இருக்கு. ஏசுனா குத்தும்போது அந்த அதுல இருந்து கூட ரத்தம் கூட வந்துச்சு. லாஸ்ட் தண்ணி வந்துச்சு. அப்படின்னா உனக்காக எனக்காக அவரு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம நம்மளுக்காக என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. எதுனா நம்மளைய விடுதலை ஆக்கிறதுக்கு கஷ்டம், நம்ம பாவம் மன்னிப்புக்காக பாவம் விடுதலை பண்றதுக்காக என்ன பண்ணாரு, அவ்வளவு பயங்கரமான வேதனை அவரு அனுபவிச்சு உயிர் கொடுத்தார். அப்ப சிலுவை மேல இறக்குனாங்க. சம்பூர்ணம் என்னாச்சு, அவர் இறந்து போயிட்டார். தண்ணி வர்றது அர்த்தம் என்ன, ஒரு மனிதன் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கா ஒரு 1/2 hour எவ்வளோ ஆனது என்ன ஆகும், ரத்தம் ஒரு இருந்தாங்க கூட தண்ணியா மாறிடும். ஆனா செத்து போனதுல எதுவுமே ரத்தம் இருக்காது. செத்து போன உயிர் போன பாடியில என்ன இருக்காது, சரீரத்துல எந்த மாதிரி ரத்தம் இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்படி ஏசுனா என்ன பண்ணாரு? அவன் சிலுவையில பரிபூர்ணமா இறந்து போயிட்டாரு. விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரணத்தை என்ன பண்ணாரு? எதிர்த்துனாரு. அந்த மரண வேதத்துக்கு என்ன பண்ணாரு? அனுபவித்து மரணம் அடைஞ்சு எங்க போனாரு? மரணத்துக்கிட்ட போனார். அதனால மரணம் இவர் என்ன பண்ணல, பிடிச்சி. காரணம் என்ன தெரியுமா? மரணம் காரணம் என்ன? பாவம். மரணம் எப்படி வந்துச்சு மனுஷனுக்கு? பாவம் செஞ்ச முறையே வந்துச்சு. ஏசுநாதருக்கு என்ன இல்ல? பாவம் இல்லை. அது மரணம் எதுவுமே பண்ண முடியல. புரியுதா? அதனால மரணத்தை என்ன பண்ணாரு? ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயிச்சு மூணாவது என்ன பண்ணாரு? எந்திரிச்சு வந்தாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ண காரியம். அதே மாதிரி யாராச்சும் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறாங்களோ, இயேசுவை நம்பி மறிக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? மரணத்துல இருந்து அதெல்லாம் அவங்களுக்கு மரணமே கிடையாது. அவங்களுக்கு என்னல மரணமே கிடையாது. அது நான் சொன்னேன், நம்ம உயிர் போச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டடிச்சிட்டு எங்க போ? கர்த்தரை எனக்காக உண்டு பண்ணா நித்தியமான வீட்டுக்கு போவார். அதனாலதான் உண்மையான விசுவாசி மரணத்துக்கு என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். இன்னும் அவசரமாச்சுன்னா கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்பந்தம். பட் என்ன சொல்லுவார்? கர்த்தரே சொல்லுவார், என் மகனே மகளே, நான் என்ன பண்ண பாரு, நாளைக்கு இப்பட வேலை எம்பட மூலம் எனக்காக நீ செய்வே. அந்த வேலை என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ எங்க ஆகணும்? என்கிட்ட வர வேணும் போது அவன் சந்தோஷத்தோட போவான். கர்த்தாவே நான் வர கர்த்தாவே. அதுல எத்தனோ பேர் பரிசுத்தவான்கள் மரணமாயிடும் போது, இதப்பா கர்த்தரை எனக்கு கூப்பிட, நான் போறேன் வாங்க, நல்லாத்து கூப்பிட்டு வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா பாட்டு பாடிட்டு சந்தோஷம் என்ன பண்றாங்க போனவங்க எத்தனோ பேரு இருக்கிறாங்க. சாட்சியம் எத்தனோ பேருக்கு இருக்குது. பிரிய சகோதரிய சகோதரன புரிஞ்சு சொல்றது. காரணம் என்ன? விசுவாசிக்கு மரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை விட்டு அடிச்சுட்டு என்ன வரும்? இது குடாரம் விட்டு அடிச்சுட்டு என்ன போறோம்? நித்தியமான வீட்டுக்கு நாம் போறோம். அந்த வீடு எங்க இருக்குது? இங்க இல்ல, அங்க இருக்குது. பிரிய சகோதரி சகோதரன், ஒருவேளை இந்த உலகத்துல நம்மளுக்கு வீடு இல்லாம இருக்கலாம். இந்த உலகத்துல நம்ம நோவாடு இருக்கலாம், நொடிவாடு இருக்கலாம், நம்ம இடத்துல வேதனைப்பட்டு இருக்கலாம். நமக்கு அல்லாத்து மாதிரி நம்மளுக்கு அல்லா என்ன வசதிகள் இல்லாம இருக்கலாம் இந்த உலகத்துல. வேணா பிரிய சகோதரி, நம்மளுக்கு என்ன இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தை விட்டது, இந்த குராது விட்டது நம்மளுக்கு என்ன இருக்குது? தேவனால கட்டப்பட்டா என்ன இருக்குதாம்மா? நித்தியமான வீடு பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்துக்கு வீடு இருக்கும்போது இங்க உனக்கு என்ன வேலை? அதாவது அதுக்காக நம்ம ஆலோசனை பண்ணணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, இங்கிட்ட பத்தி ஏன் ஆலோசனை பண்ற? எங்க எது மேல செஞ்சாங்க? மேலானது என்ன பண்ணானுங்க? தேடுங்கள். மேலாட்டு மீது நாடுங்கள். மேலானவை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அங்க எப்படி ஆசீர்வாதம் இருக்கணும் அது பாரு. அங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்க ஆசீர்வாதம் என்ன இதுக்காக நீ என்ன பண்ண ஆலோசனை பண்ணுன்னு சொல்றாரு. நீ ரட்சிப்படுறது ஞானஸ்தானம் எடுத்தது எந்தக்கு? இங்க இருக்கிறக்கா பரலோகமா இருக்கா? அங்க பத்தி ஆலோசனை பண்ண இன்னும் இங்க பத்தி ஆலோசனை பண்ணிட்டு நீ அங்க போறதுக்கு நீ ரெடியாகணும். ஆயத்தமாவாம என்ன பண்ற? இந்த உலகத்துல எப்படி நல்லா இருக்கணுமோ, எப்படி அழகா இருக்கணுமோ, இல்லாட்டி எப்படி என்ன சொல்லுவாங்க, இங்க இந்த உலகத்துல எப்படி பெருமை பெற்றணுமோ அப்படி இது பத்தி என்ன பண்ற? இல்ல அது இல்லையே, இதுல ஏன் கவலைப்பட்டு இருக்கிறோம்? கவலையா? கர்த்தர் நேத்து சாப்பாடு எல்லாம் வைக்கலையல்ல? பசியா இருந்து எப்பயாச்சு கர்த்தர் நம்ம நம்பர் பசியா வச்சார? கர்த்தர் நம்மளையா துண்ணா வச்சிருந்தாரா? இப்ப கிளி துணி போட்டு நடந்தியா எப்பாச்சு? ஒரே துணியோட இருந்து எப்பாச்சு? இல்லையா? புரியுதா அவரு? நம்ம என்ன பண்றோம்னா உலகத்தாரு பார்த்து இருக்குது நம்ம திருப்தி இல்லாம என்ன பண்ண இல்லாத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு கர்த்தர்கிட்ட எப்படி உறவா இருக்கணுமோ அதைய விட்டடிச்சிடுறோம். இப்படி ஆலோசனை பண்ண வேண்டிய அவசரம் என்ன தெரியுமா? நாம் இனி கர்த்தருக்கூட எப்படி உறவா இருக்கிறோம்? நம்ம ஃபெலோஷிப் நம்ம
கர்த்தரோட என்ன இருக்கிறா சம்பந்தம் எப்படி இருக்குது நம்ம கூட? கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? மினிஸ்ட்ரி என்னன்னா கர்த்தர் பேச்சு கேட்கிறா என்ன செவி ஒருத்தருக்குமே இல்லை, ஒருத்தருக்குமே இல்லை. கர்த்தருக்காக பேச்சு கேட்கறது ஒருத்தருக்கே இல்லைங்க. எது கேட்கறோம்? நம்ம லாஸ்ட் உலகத்தை பற்றி பேசிக்கிறோம், மனசு சொல்ல பேச்சு கேட்கிறோம், என்ன மனசு சொல்ற பேச்சு கேட்கிறோம். தப்பா? கர்த்தரோட வாய்ஸ், அவரோட சத்தம் கேட்டு எனக்கு கர்த்தரை சொன்னார், செய்ய சொன்னார், நான் காது இது மாதிரி நடக்கிறேன் நான் அப்படின்னு சொல்ற விசுவாசி ஒருத்தருக்கு சொன்னா ஒருத்தர் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. எனக்கு கர்த்தரை செய்ய சொன்னார், நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், நான் சொன்னார், இப்போ நான் நடக்கிறேன். ஏன்னா ஊழிக்கார் சொன்னாங்க செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களாட்டு. இப்ப கடவுள் ஊழிக்கார் கிடையாது இல்லையா? புரியுது நான் சொல்றது? உங்க தகப்பன் யாரு? நீ யாரு மகன்? நம்ம கடற்காவது கத்துட்டோம் இல்லையா? யாருக்கு வாரசம் நீ? ஊழிக்காரக்கா இல்ல யாராக்கா? நீ மகன் இல்லையா? மகன் இல்லையா? மகன் இல்லையா? மகன் ஏன் தகப்பன்கிட்ட பேசுறதுக்கு என்ன? தகவல் பேச மாட்டாரா? சொல்லுங்க. மழை கர்த்தர்கிட்ட இருக்கிற உறவு எங்க எவ்வளவு மட்டும் இருக்குது உங்ககிட்ட? உனக்கு உங்க தகப்பனுக்கு மத்தியில இன்னொருத்தர் எந்தக்கு வரணும், எந்தக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? உனக்கு உங்களோட தகப்பனுக்கு உங்களோட பிதாக்கு மத்தியில இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்குறீங்க? நம்ம பேருக்கு என்ன இருக்குது? மத்தியில என்ன இருக்குது? கேப் இருக்குது. தேவனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? கேப் இருக்குது. அது பாவமா இருக்கலாம், இன்னும் எதா இருக்கலாம், நம்ம யோசனைகளா இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டுல இருந்துகிட்டு தகப்பன் கூட பேசல, நீ தகப்பன் பேசாம இருந்தா அது எப்படி? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? என்ன சொல்ல வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சொல்றது? உங்களுக்கு மகன் இருக்கிறான், மகன்கிட்ட நீ பேசுறது, நீ மகன்கிட்ட பேசுறது எப்படி இருக்குது? இல்லையாம? இப்ப நம்ம தகப்பக்கிட்ட நாம என்ன பண்ணலாம்? உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நீ அக்கா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ ஆர்எஸ் கிட்ட போய் அப்ப கிட்ட இது கேளுன்னு சொல்லுவியா, இல்ல நீ டைரக்ட் போய் கேப்பியா? சொல்லுங்க. டைரக்ட் தான் கேப்பா. நம்மளுக்கு தேவன் யாரு? தகவ பிதா. உனக்கும் அவருக்கு மத்தியில் நமக்கு மத்தியவர்த்தி வச்சணுமே அவசரம் இல்லை, அவரு கூட உறவு இருக்கணும். அதே மாதிரி நான் என்னோட தகப்பன் தான் சொல்லுவாங்க தமிழ்ல, பைபிள் பிரகாரம். என்னோட பிதா சொல்ல நான் நடக்கிறேன். ஏசுநாத் பாரு எப்ப சொன்னாலும் என்ன சொல்லுவாரு? பிதா சொல்ற பின் நான் கேட்கிறேன், பிதா சொன்ன பின் நடக்கிறேன், பிதா வேலை செய்யறாரு, அவரு கூட நானும் வேலை செய்யறேன். அந்த உறவு ஏன் இல்லை இன்னைக்கு? அந்த உறவு ஏன் இல்லை? எத்தனை பேர் தாய்மாருங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க பிள்ளைங்க பத்தி என்ன ஆவாங்களோன்னு அறிஞ்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் சாட்சி கேட்கிறேன், அர்த்தம் முடிஞ்சா? தாய்மாருக்கு என்ன அவங்க பிள்ளைங்க என்ன ஆவாங்களோ அவங்களுக்கு தெரியும். கர்த்தரை இவன் என்ன கொடுத்தாரு, இவன் என்ன ஆக போறான் அப்படின்னு என்ன பண்றாங்க? அறிஞ்சிருந்து அது பிரகாரம் என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுற தாய்மாருக்கு இருக்கிறாங்க, தகப்பானுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்களா? தெரியும், நல்லா தெரியும். தெரியாதா? என்ன தெரியும்? அவனோட மகனை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும் இல்லையா? அதுதான் தெரியும் இல்லையா? அவன் ரட்சிப்படணும், பரலோகம் போகணும் அப்படின்னு இருக்குதா? அதை பத்தி யோசனை இல்லையே. அது பத்தி நம்ம கண்ணீர் ஜெபம் பண்றோம். நம்ம எப்ப கண்ணீர் வரனா சொன்ன பேர் கேட்காம போனப்போ அப்ப வரும் அவர் கண்ணீர் இல்லையா? அப்ப அழுவோம், என் சொன்ன பேர் கேட்க மாட்டேங்கிறானோ, மகமா கேட்க மாட்டேங்கிறான், மக கேட்க மாட்டேன்னா அப்போ பாதப்படுவான். என்ன புரியும் சொல்லுங்க? பிரிய சகோதர சகோதரன்,
இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நாம என்ன இருக்கணும், கர்த்தர் கூட அந்த உறவு இருக்கணும். இது இப்படி உறவு கொடுக்குற தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏசுனது தப்பா? யாரும் நீங்க நம்ம மகனேன்னு கூப்பிடுறீங்க ஒருத்தர் இல்லை இந்த உலகத்துல. எந்த தேவரும் கூட ஒருத்தர் இல்ல, எந்த மத்தலுமே இல்லை. பேசுன தேவன் கிட்ட அவர்தான் நம்ம படிச்சு கர்த்தர். அவர்தான் உண்மையான தேவன். நம்மளுக்காக பரலோகத்துல இருந்து என்ன பண்ணாரு, உயிரே கொடுத்த தேவன். அதுல பிரிய சகோதரி சகோதரனை நம்ம மனசு அங்க வைக்க வேண்டிய எதுக்கு தெரியுமா? நம்மளையோட என்ன இருக்குது, நித்தியமான வீடு எங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இல்ல. இருக்கிற வாழ்க்கையில் நம்ம மனசு எங்க இருக்குது, நம்ம யாரு, நம்மளுக்கு எது அவசரம், அதுவே நம்ம என்ன பண்ணணும், மனசு வைக்கின்ற அவசரம் இருக்கிறது. பிரிய சகோதரி சகோதரன், எதனாலனா நம்ம கர்த்தருக்கு தேவன் சீக்கிரம் வரப்போறாரு. அது என்ன பண்ணணும், நம்ம மனசு இது மேல இருந்து, உலகத்து மேல இருந்து, சரீரத்து மேல இருந்து எங்க போகணும், மேலான பார்க்கறது போகணும். மேலான மனசு வச்சு அந்த மேலான தேட்டி அங்க இருக்கிற வாழ்க்கை. எதனாலனா நம்ம நித்தியமான நிவாசம் அங்கதான் இருக்குது. ரெண்டாவது அவரோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஜீவன் கூட அங்கதான் இருக்குது. மூணாவது பேரும் கூட அங்கதான் இருக்குது. நம்ம குடியுரிமையும் கூட அங்கதான் இருக்குது. கருத்து சித்தமான இன்னும் என்னென்ன இருக்குதோ மாதிரி கத்துக்கலாம். கருத்து இது வசந்தி ஆசிப்பாராக்கா எல்லாம் கூட முழங்காலிட்டு கண்மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். Hallelujah, praise the Lord. Hallelujah, thank you Jesus. Hallelujah, thank you Lord. எல்லாங்களும் முழங்காலிட்டு கண்கள் மூடி இந்த ராத்திரிக்கு இந்த மச்ச நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு கூட பேசின வசனத்தைய ஞாபகம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எதுனாலும் நம்ம மனசு உன்னதமான மேல மனசு வைக்கணும். எதுனால மேலான மேல மனசு வைக்கணும். எதுனால மேலானது தேடணும். எதுக்காக? நம் புக்க செங்கலை பரலோகத்துல ஆயத்தம் பண்ணிக்கணும். பிரியா சகோதரி சகோதரன், பிரியா சகோதரி சகோதரன், இந்த உலகத்துல நாம் வாழ்ற இந்த சரீர குடாரம் கூட நாசமாய் போறது. இது குடாரம் தான், இதை விட்டடிச்சுட்டு போவானும். அசலான வீடு பரலோகத்தில் இருக்குது நம்மளுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பரலோகத்தில் இருக்குது. நான் எப்ப வாழ போறது பரலோகத்துல. நம்ம குடி உரிமை கூட பரலோகத்தில் இருக்குது. அதனால நம்ம எங்கே போவோம், நம்ம யாரோ என்று அறிஞ்சு அந்த மேலானவைய மனசு வைக்கலாம். பிரியா சகோதரி சகோதரன், ஏசப்பா என் மண்கலம் திறக்கப்பட்டு கர்த்தாவே, மனசு மாற்று கர்த்தாவே, இந்த மாம்சத்து மேல் இருந்த இந்த பூமி மேல இருக்கிற மனசைய மாற்று கர்த்தாவே. ஹல்லேலூயா. பார்வை மாற்றுமே ஏசப்பா. இத்தனை நாள் நான் கர்த்தாவே எங்க சரீரத்து விஷயம், இந்த பூமியில் இருக்கிற பொருள்கள் மேல எங்க மனசு வச்சுக்கிட்டு, அதுக்காக தேடிக்கிட்டு, அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு, அதுக்காக உங்களோட வாழ்க்கை எல்லாம் கூட, நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை எல்லாம் கூட கர்த்தாவே வீணாகிக்கிட்டு கர்த்தாவே நான் மன்னிச்சுங்க. இன்னைக்கு நம்ம கண்கள் திறந்து கர்த்தாவே மனசு அங்க வைக்கிற குறுப்பு கொடுங்க, குறுப்பு கொடுங்க, குறுப்பு கொடுங்க கர்த்தாவே. யாருக்கு யாருக்கு கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க, கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவளை எல்லாரும் பரலோகம் கொண்டு போற வரப்போறார். ஐயா சகோதரி சகோதரனே, உங்க மனசு அந்த ஹல்லேலூயா மேலான வைக்கிறதுக்காக நீ ஆயத்தப்பட. Thank you Jesus, thank you Lord, hallelujah. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசு தேவனே நன்றி செலுத்துக்கிறோம். இந்த விலை பேறு பட்ல வசனத்தை நீ கொடுத்தக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. யார் எதை கர்த்தர்கிட்ட உண்மையா
கர்த்தாவே உண்மையான நோக்கத்தைய ஆலோசனைய எனக்கு கொடுத்து என் மனசு திறந்தக்காக நன்றி கர்த்தாவே என்று அது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க. உண்மையா கர்த்தரும் கூட பேசி உபயுக்தமா ஆசீர்வாதம் இருந்தா நீ கர்த்தரை ஆசீர்வாதம் பண்ண. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி. என் பரலோக தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெருசாக பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி. Praise the Lord, 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 hallelujah. சோத்ராம் சோத்ரம் தகப்பனே, உமக்கு நன்றி. சோத்ராம் சோத்ராம் சோத்ரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தை